நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் அரசியல் கட்சிகள் அதற்கான பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகம் மற்றும் கேரளாவில் கணிசமான இடங்களை பெற வேண்டும் என்பதற்காக பிரதமர் மோடி அடிக்கடி தமிழகத்திற்கு வந்துள்ளார். பொதுமக்களிடையே பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு, அதாவது முதல் முறையாக திங்கட்கிழமை இன்று தமிழகம் வருகிறார் பிரதமர் மோடி. கோவையில் நடைபெறும் பிரம்மாண்ட வாகன அணிவகுப்பில் பங்கேற்கிறார். அதனைத் தொடர்ந்து மாலை கர்நாடகா மாநிலம் விமான நிலையத்தில் இருந்து 5:30 மணி அளவில் வருகை பெறவுள்ளார். அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க உள்ளது. அதனைத் தொடர்ந்து நாளை, அதாவது 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளை நடைபெறும் சேலம், நாமக்கல், கரூர் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற உள்ளது. இதற்காக சீலநாயக்கன்பட்டி அடுத்த கெஜல்நாயக்கன்பட்டி பகுதியில் பிரம்மாண்ட மேடை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார். இதற்காக பிரதமர் மோடி நாளை காலை 11:40 மணிக்கு கேரளா மாநிலம் பாலக்காட்டில் இருந்து தனி ஹெலிகாப்டர் மூலம் மதியம் 12:50 மணிக்கு மேடைக்கு அமைக்கப்பட்டுள்ள கெஜல்நாயக்கன்பட்டி மைதானத்திற்கு வருகிறார். அங்கு அவருக்கு சேலம், நாமக்கல், கரூர் மாவட்ட பாஜக நிர்வாகிகள் சிறப்பாக வரவேற்பு அளிக்கின்றனர். வரவேற்பை ஏற்றுக்கொண்ட பிரதமர் மோடி மதியம் 1 மணிக்கு தேர்தல் பிரச்சார மேடைக்கு சென்று தனது உரையை தொடங்குகிறார். அதாவது 1:50 வரை பிரதமர் மோடி சிறப்புரையாற்றுகிறார். பிரதமர் மோடி வருகையை ஒட்டி, அதாவது டிஜிபி மற்றும் 4 டிஐஜிகள், 12 காவல் கண்காணிப்பாளர்கள் என 2731 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் தற்பொழுது பாஜகவிற்கு நிபந்தனையற்ற ஆதரவு வழங்கி வருவதாக டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் யாருக்கு எத்தனை சீட், எத்தனை தொகுதிகள் என்பது குறித்து தொடர்ந்து பேசி வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்துடனான பேச்சுவார்த்தையும் பாஜகவுடன் மேற்கொண்டனர். தற்பொழுது டிடிவி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் இருவருடனான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நிறைவடைந்த நிலையில் நாளை சேலத்தில் நடைபெறும் பாஜகவின் பிரம்மாண்ட பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்று பேசுகின்ற பொழுது அதாவது ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் இருவருமே இந்த மேடையில் அமர்ந்து தற்பொழுது பாஜக பிரச்சார கூட்டத்தில் பங்கு பெறுவார்கள் என்று தற்பொழுது தகவல் வெளியாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் பல்வேறு கட்சியினரும் பாஜக கட்சியில் கூட்டணிக்கு இணைய உள்ளதால் அவர்களும் நாளை நடைபெறும் மேடையில் பிரதமர் மோடியுடன் பங்கேற்பார்கள் என்று தற்பொழுது தகவல் வெளியாகி உள்ளது. பானு.